வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் இப்போ வரைக்கும் ஒரு நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. பட் பெரிய ஒரு இறக்கம்லாம் இல்ல. ஓப்பனிங்ல இருந்து ஒரு கன்சாலிடேஷன் தான் நிஃப்டி 50ல ஏற்பட்டுட்டு இருக்கு. இப்போ கரண்ட்டா ஒரு 58 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த நிஃப்டி 50 டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா, ரெக்கவர் நோக்கியும் நகர்ந்து போயிட்டு இருக்கு. பட் ரெக்கவர் ஆகுமாங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும். ஒரு சமயம் பேங்க் நிஃப்டி கூட கொஞ்சம் நெகட்டிவ்ல இருந்தது. பட் அது இப்போ வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ வந்து குடுத்துட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம் எண்ட் ஆஃப் த டேல இன்னைக்கு எக்ஸ்பைரி டே வேற ஏதாச்சு சம்பவத்த பண்ணுவானுங்களாங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் வந்து பார்க்கணும். ஸோ அடுத்தது இன்னைக்கு நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒன்னொன்னா வந்து நம்ம பார்ப்போம். முதல்ல நம்ம பார்க்க போறது எக்ஸைட் கிட்ட இருந்து வந்த அப்டேட் தான். ஸோ எக்ஸைட் பார்த்தீங்கன்னா, FY 26 எண்டுல வந்து ஸோ இந்த லித்தியம் அயன் செல் ஃபெசிலிட்டிய வந்து புரொடக்ஷன கொண்டு வர போறதா அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எக்ஸைட்ட பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல செய்தி. அது மட்டும் இல்ல, பல OEM நிறுவனங்கள் கூட அதாவது 2 வீலர் அண்ட் 4 வீலர் கம்பெனிஸ் கூட பேச்சுவார்த்தை ஈடுபட்டிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இதில ஆல்ரெடி 2 கிளையண்ட் வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கிறதாவும் ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. இது எக்ஸைட்ட பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல செய்தி. அமரராஜாவும் பார்த்தீங்கன்னா, இந்த FY 26 எண்டுல பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இந்த லித்தியம் அயன் செல் புரொடக்ஷன வந்து ஸ்டார்ட் பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எக்ஸைட் அண்ட் அமரராஜா இந்த நம்ம ஊரு, நம்ம நாடு பேட்டரி செக்மெண்ட்ல இவங்க தான் பெரிய ஒரு பிளேயரா இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா, ஒரே டைம்ல இந்த புது லித்தியம் அயன் செல்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. 2 நிறுவனங்களுக்குமே நல்ல செய்தி. பட் என்ன 2 நிறுவனங்களும் ஒரு நல்ல ஏற்றத்த குடுத்துருக்கு. அது மட்டும் இல்ல, ஃபியூச்சர்ல வரக்கூடிய காம்படிஷன் எனக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இந்த இடத்துல ஒரு சின்ன ரிஸ்க் இருக்கிற மாரி வந்து தோணுது. பட் இவங்க பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்ல விரும்பல. பட் ஒரு காம்படிஷன் பார்த்தீங்கன்னா ஏற்படும். அந்த காம்படிஷன் ஏற்பட்டாலே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஓவரா ரியாக்ட் பண்ணும். ஸோ கம்பெனி நல்லா தான் பண்ணும். இருந்தாலும் காம்படிஷன் வந்துருச்சு. இப்ப நம்ம ரீசென்ட்டா பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ சிமெண்ட் செக்டார்ல நடந்தது, பெயிண்ட் செக்டார்ல நடந்தது, கேபிள் செக்டார்ல நடந்தது. ஸோ இந்த மாரி ஓவர் ரியாக்ட் பண்ணி பங்குகள கீழ இறக்குச்சுன்னா, அந்த டைம்ல வந்து நம்ம ஸோ ஆபத்து இருக்கக்கூடிய நேரத்தில இதுக்குள்ள என்ட்ரி ஆக முடியுமாங்கிறத யோசிப்போம். அடுத்தது ரிலையன்ஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ ரிலையன்ஸ் ரீட்டெயில் பார்த்தீங்கன்னா, யூரோப்ல இருக்கக்கூடிய எசன்ஸ் பிராண்ட் வந்து இங்க கொண்டு வர போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா, இந்த எசன்ஸ் பிராண்ட இந்தியால லான்ச் பண்ண போறோம் அப்டின்ட்டு ரிலையன்ஸ் ரீட்டெயில்ட்ட இருந்து ஒரு டேட்டா நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த எசன்ஸ் பிராண்ட் பார்த்தீங்கன்னா, யூரோப்ல நம்பர் 1 பியூட்டி பிராண்டா இருந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ அது இந்தியாவுக்கு வந்து கொண்டு வராங்க. பட் எந்த அளவுக்கு ஒரு சக்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இங்கேயும் ஆல்ரெடி பல பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. ஸோ ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா, கசகசன்ட்டு கண்ணுல படுறது எல்லாத்தையும் நம்ம நாட்டுல இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ குப்பையாட்டம் வந்து இருக்கு. ஸோ ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பொறுமையா உட்காந்து இதெல்லாம் உட்காந்து எழுதணும். இவன் என்னென்ன ப்ராடக்ட் வச்சிருக்கான் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு ப்ராடக்ட்ட இவன் வந்து நம்ம நாட்டுல லான்ச் பண்ணிட்டே இருக்கான். ஸோ ஏதோ பெரிய ஒரு பிளான பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் தரப்புல இருந்து போட்டுட்டு இருக்காங்க. பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும். அடுத்தது டிக்ஸான் டெக்னாலஜிஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்டேட்னா, ஸோ டிக்ஸான் பார்க்கும்போது, இப்போ இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயர்ல FY 25ல ஒரு 1700 கோடி வரைக்கும் எக்ஸ்போர்ட் ரெவென்யூ வந்து ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. ஆனா, FY 26ல இவங்க என்ன எய்ம் பண்றாங்கன்னா, ஒரு 6000லேருந்து 7000 கோடி வரைக்கும் நாங்க ரெவென்யூ எக்ஸ்போர்ட் மூலியமா ஜெனரேட் பண்ணுவோம் அப்டின்ட்டு டிக்ஸான் டெக்னாலஜி உறுதியா வந்து சொல்லியிருக்காங்க. பண்ணுவாங்களாங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் வந்து பார்க்கணும். அடுத்தது எம்க்யூர் ஃபார்மா பத்தியான ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ எம்க்யூ ஃபார்மால பெயின் கேப்பிட்டல் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பங்குகள வந்து வித்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 2% பங்குகள இந்த ஸ்டாக்ல இருந்து வித்திருக்காங்க. ரீசென்ட்டா தான் இந்த எம்க்யூர் ஃபார்மாக்கு ஒரு நல்ல செய்தி வந்திருந்தது. என்னன்னா, நோவோ நார்டிஸ்க் கூட சேர்ந்து இந்த செமக்ளூடைட வந்து மார்க்கெட்டிங் வந்து பண்ண போறாங்க. இவங்க தான் டிஸ்ட்ரிபியூஷனும் வந்து பண்ண போறாங்க. ஸோ நல்ல ஒரு செய்தி வந்திருந்தது. பட் இந்த டைம்ல எம்க்யூர் ஃபார்மால இருந்து பெயின் கேப்பிட்டல் 2% பங்குகள வந்து எடுத்துட்டு வெளிய வந்து போறாங்க. ஸோ அவ்வளோதான் இன்வெஸ்டர். நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருக்குன்னு தோணியிருக்கு. ஸோ எக்ஸிட் பண்றாங்க. கண்டிப்பா இவங்க வேற இடத்துல அந்த பணத்த டிப்ளாய் பண்ண தான் போறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எம்பசிஸ். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக் டீல். இதில வந்து பிளாக்ஸ்டோன் வந்து ஈடுபட்டிருக்காங்க. 2021ல கண்ட்ரோலிங் ஸ்டேக் இந்த எம்பசிஸ்ல பிளாக்ஸ்டோன் வந்து வாங்கியிருந்தாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் 2025 முடிய போகுது. ஒரு 5 வருஷம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நல்ல ஒரு லாபத்தோட வந்து எக்ஸிட் பண்ண போறாங்க. 9.5% ஸ்டேக்க இந்த எம்பசிஸ்ல வந்து குடுக்குறாங்க. ஆல்ரெடி வந்து ஜூன் மாசம்னு நெனைக்கிறேன். ஒரு 15% ஸ்டேக்க வந்து வித்திருந்தாங்க. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, பங்குகள் விற்பனை இப்ப இருக்கக்கூடிய நேரத்தில நடந்துகிட்டே தான் வந்து இருக்கு. ஸோ இதன் மூலியமா பெரிய அளவுக்கான பணமும் பார்த்தீங்கன்னா, எம்பசிஸ் கைக்கு வந்து பிளாக்ஸ்டோன் கைக்கு வந்து சேரும். அடுத்தது இன்னொரு ஒரு பிளாக் டீல் இருக்கு. ஸோ இங்க பார்க்கும்போது இந்த WF ஏசியா ஃபண்ட் இது எவன் ஓன் பண்றான் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் 8% ஸ்டேக்க பார்த்தீங்கன்னா, 5 பைசா கேப்பிட்டல்ல
70,00,00,000க்கு வந்து விக்கிறதா ஒரு டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து வித்துட்டாங்க. ஸோ இந்த 5 பைசா பார்த்தீங்கன்னா, நான் மார்க்கெட்குள்ள வந்த புதுசுல மொத ஓப்பன் பண்ண ட்ரேடிங் அக்கவுண்ட். ஸோ இந்த இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு, ட்ரேட் பண்றதுக்கு ஓப்பன் பண்ண ஒரு அக்கவுண்ட். ஸோ அந்த டைம்ல வந்து எல்லாம் அந்த எழுதி குடுத்து, போஸ்ட் அனுப்பி அந்த மாரி தான் வந்து அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணோம். பட் இப்ப எவ்வளோ சிம்பிள் ஆயிப்போச்சு. ஸோ இந்த 5 பைசாலருந்து ஏஞ்சல் லோனுக்கு ஜம்ப் பண்ணேன். ஸோ ஏஞ்சல் லோன்லருந்து டைரக்ட்டா வந்து ஜெரோதா அப்ஸ்டாக் வந்துன்னு நெனைக்கிறேன். ஸோ அப்ஸ்டாக்கும், ஜெரோதாவும் வந்தேன். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஜெரோதா தான் தொடர்ந்து வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி செக் பண்றது. பட் நமக்கு வந்து இதுதான் சூட்டபிளா இருந்ததுன்ட்டு கன்டினியூவா பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஜெரோதாவ தான் ஓப்பன் பண்ணிட்டுருக்கேன். இந்த 5 பைசா எதுக்கு சார்ஜ் போடுறான்னே தெரியாது. போட்டு வீசுன்னு வீசிட்டு இருந்தான். ஐயோ! இதுக்கு மேல இவன வச்சுக்கிட்டா நமக்கு வேலைக்கு ஆகாது அப்படின்னு தான் இந்த இடத்துல இருந்து நான் வெளிய ஓடி வந்தேன். பட் இவனோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது புதுசா நேத்து வந்தவன் அவங்க கூட பார்த்தீங்கன்னா, பட்டைய கிளப்பிட்டு இருக்கான். பட் இந்த 5 பைசா எப்ப இருந்தோ வந்து இருக்கு. இன்னுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு கிளையன்ட் பேஸ் அந்த மாரி எதுவுமே வந்து இல்ல. காரணம் அந்த அளவுக்கு வந்து இவங்களுடைய மேனேஜ்மென்ட் செயல்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ டிஸ்கவுண்ட் புரோக்கர் எப்படி இயங்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து, இவங்களும் இயங்கியிருந்தாங்கன்னா, ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ டாடா மோட்டார்ஸ் பற்றியான அப்டேட்டுன்னு சொல்லலாம். என்னன்னா, இப்ப இந்த டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் ஃபண்ட்லேருந்து வெளிய அனுப்புறாங்க. சென்செக்ஸ் ஃபண்ட்லேருந்து டாடா மோட்டார் வந்து எக்ஸிட் ஆக போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ டாடா மோட்டார வெளிய அனுப்பிட்டு, ஒண்ணு இண்டிகோ இன்டர்குளோப் அத வந்து அத ஏவியேஷன் அந்த இத கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா, கிராசிம் உள்ள வரலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இப்போதைக்கு வந்து இருந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ் வெளிய போகலாம். ஒரு 2000,00,00,000 வரைக்கும் அவுட்ஃப்ளோ இருக்கலாம் அப்படின்ட்டும் ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா குடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது டாடா மோட்டார்ஸ்க்கு லைட்டா ஒரு நெகட்டிவ் நியூஸ். பட் இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு செய்தியே இல்ல. சப்ப மேட்டர் டாடா மோட்டாருக்கு. டாடா மோட்டாருக்குன்ட்டு இல்ல. எந்த பங்கா இருந்தாலும் இண்டெக்ஸ்லேருந்து வெளிய அனுப்புறோம் அப்படிங்கிறதுக்காகலாம் பங்கு மோசமான பங்கு அப்படின்ட்டு ஆயிராது. ஸோ கம்பெனிக்கு இப்போதைக்கு ஃபண்டமெண்டலா சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இந்த ப்ராப்ளம்ஸ பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒண்ணு தான் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. அதே மாரி நேத்து நம்ம டாடா மோட்டார்ஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த செர்ரி விளம்பரத்த பத்தியும் நம்ம பேசியிருந்தோம். அத நேத்து ஈவ்னிங் வீடியோல டிஸ்கஸ் பண்ணணும்னு நெனச்சேன். பட் மறந்துட்டேன். என்னன்னா, நம்ம டிஸ்கஸ் பண்ணதுல பலரும் என்ன நெனச்சுக்கிறாங்க, நண்பர்கள் என்ன நெனச்சாங்கன்னா, ஸோ இந்த செர்ரி அண்ட் இந்த டாடா மோட்டார்க்கு இருக்கக்கூடிய ஜாயிண்ட் வென்ச்சர் 2மே ஒரே நிறுவனம் தான். ஸோ இதனால டாடா மோட்டார்க்கு விளம்பரம் தான் வந்து ஏற்படும் அப்படிங்கிற மாரியெல்லாம் கருத்துக்கள போட்டிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஜாயிண்ட் வென்ச்சர்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ ஜாயிண்ட் வென்ச்சருக்கும் அதோட பேரண்ட் கம்பெனிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் அதாவது பெரிய ஒரு இது இல்ல. இப்ப ஜாயிண்ட் வென்ச்சர் பண்ணக்கூடிய பிசினஸ் வேற, செர்ரி பண்ணக்கூடிய பிசினஸ் வேற. ஸோ இந்த ஜாயிண்ட் வென்ச்சர்ல ஜேஎல்ஆர் ப்ராடக்ட்ட தான் வந்து தயாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ 50% செர்ரியும், 50% டாடா மோட்டார்ஸும் வந்து ஓன் பண்றாங்க. ஸோ இப்ப ஃப்ரீலாண்டர பார்த்தீங்கன்னா, செர்ரி வந்து ப்ரொடியூஸ் பண்ணி விக்க போறதாவும் ஒரு அப்டேட் இதுக்கு முன்னாடி வந்திருந்ததே தவிர, ஸோ செர்ரியோட மத்த வண்டிகளோ, இல்ல மத்த சப்சிடியரியோ, மத்த ஜாயிண்ட் வென்ச்சருக்கோ பண்ணக்கூடிய விஷயங்கள் அது ஸ்டாண்ட் அலோனா தான் வந்து ஒரு இம்பாக்ட்ட ஏற்படுத்துமே தவிர, ஸோ இது குமுலேட்டிவாலாம் வந்து ஏற்படுத்தாது. ஸோ ஜாயிண்ட் வென்ச்சர்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல நான் டிஸ்கஸ் பண்றேன். ஸோ செர்ரி அந்த கார் பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்ட் அலோன் அது அந்த பேரண்ட் கம்பெனியோட வாகனம். இது ஜேஎல்ஆரோட ஒரு ஜாயிண்ட் வென்ச்சர்ன்னு பார்க்கும்போது, அங்க வெறும் ஜேஎல்ஆர் வாகனம் தான் இருக்கும். இந்த மாரி செர்ரியோட வாகனம் இருக்காது. அது போக செர்ரி நம்ம நாட்டுல ஒரு ஜாயிண்ட் வென்ச்சர் போடுறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்னும் அது ஃபைனலைஸ் ஆகல. மேபி ஆச்சுன்னா, ஸோ டாடா மோட்டார்ஸ் அண்ட் செர்ரியோட கூட்டமைப்புல இங்க சைனா கார்கள் வந்து விற்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா வந்து இருக்கு. பட் அதெல்லாம் என்னைக்கு வரும் அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும். ஸோ 2வது டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் அண்ட் இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் ஏன்னா 2ம் இப்போ நம்ம வந்து வாங்கலாமா அப்படிங்கிற கேள்வி பலருக்கும் அதிகமா இருக்கு. ஸோ அதே மாரி நம்ம கமர்ஷியல் வெஹிக்கிள் வரட்டும். அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம். பட் இப்போதைக்கு கமர்ஷியல் வெஹிக்கிள்ல எந்த ஒரு அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடிய தனத்த நம்ம கொஞ்சம் ஒத்தி வைக்கிறது ரொம்பவே வந்து நல்லது. ஸோ வெயிட் பண்ணி பொறுமையா முதலீடு பண்றத பத்தி நம்ம திங்க் பண்ணுவோம். ஸோ இப்போ சில பேர் ஆவரேஜ் பண்ணிக்கலாமா? ஏன்னா நான் கொஞ்சம் அதிகமா வாங்கியிருக்கேன். இப்ப நல்லா இறங்கிருச்சு. ஸோ ஆவரேஜ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா டாடா மோட்டார்ஸ்ல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா இன்கேஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி போயிருச்சுன்னா நான் என்ன பண்றது? அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ட வந்து முன்வைக்கிறாங்க. ஸோ ரைட்டு தான். நீங்க முன்னாடி இருந்து வந்து முதலீடு பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி போயிரும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்ததுன்னா, வேற வழி இல்ல. அக்யூமுலேட் பண்றதுக்கு நீங்க தாராளமா வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பை அப்படின்னா நம்ம டெஃபினட்டா வந்து இதில கொஞ்சம் நான் வந்து வெயிட் பண்றேன். ஸோ நீங்க வெயிட் பண்ணணும் அப்படின்னா எந்த இடத்துலயும் சொல்லல. பட் நான் வந்து வெயிட் பண்றேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கு. ஸோ அவசரப்பட்டு எங்கேயும் போய் இதுக்குள்ள மாட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான் எனக்குள்ள வந்து ஓடிட்டு இருக்கு. அதனால
பொறுத்திருந்து பொறுமையா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம நேத்தோட வீடியோல கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மேபி ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கூட போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ கமர்ஷியல் வெஹிக்கிள பொறுத்தவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ரொம்ப நல்ல நிறுவனம் கமர்ஷியல் வெஹிக்கிள். அதில எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. ரிஸ்க் பார்க்கும்போது இங்க டாடா மோட்டார்ல இருக்கிறத விட ஸோ அங்க வந்து கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இங்க ஃபுல்லா லோக்கல் பிசினஸ் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஸோ கமர்ஷியல் பெஸ்ட்டு தான். பட் கொஞ்சம் நல்ல விலை வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அந்த டைம்ல முதலீடு பண்றத பத்தி நம்ம திங்க் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் எப்படின்னு பார்க்கும்போது, இப்ப ரீசென்ட்டா நடந்த ஐபிஓஸ்ல இந்த வங்கிகள் எல்லாம் நல்லா சம்பாரிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்திருக்கு. ஸோ லென்ஸ்கார்ட், க்ரோ, பிசிக்ஸ்வாலா, ஃபைன் லேப் இதெல்லாம் இதன் மூலியமா மட்டும் 474 கோடி வரைக்கும் வங்கிகள் ஏர்ன் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு. ஸோ இன்வெஸ்ட்மென்ட் பேங்கிங் நிறுவனங்கள் அதெல்லாம் வந்து சம்பாரிச்சிருக்காங்க. ஸோ ஐபிஓ பூம் ஆச்சுனாலே இது இன்வெஸ்ட்மென்ட் பேங்கிங்க்கு ரொம்பவே கொண்டாட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த வகையில க்ரோ பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான ஒரு வருமானத்த குடுத்திருக்கு. பேங்கர்ஸ் ஃபீயா க்ரோ 152 கோடி கிட்ட வந்து குடுத்துருக்காங்க. லென்ஸ்கார்ட் 128 கோடி, ஃபைன் லேப் 103 கோடி, பிசிக்ஸ்வாலா 89 கோடி கிட்ட குடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த க்ரோ பார்த்தீங்கன்னா, இப்போ லிஸ்ட் ஆயிருச்சு. சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஒரு புரோக்கர் பார்த்தீங்கன்னா, 1,00,000 கோடி அப்படிங்கிற ஒரு மார்க்கெட் கேப்ப வந்து இப்போ தன் வசம் வந்து வச்சிருக்காங்க. 1,16,000 கோடி மார்க்கெட் கேப் இருக்கு. இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு 8% வரைக்கான ஒரு ஏற்றத்த வந்து குடுத்திருக்கு. பட் வேல்யூவேஷன் பாருங்க எங்க போயிட்டுருக்குன்ட்டு. ஸோ இதே ஒரு குரோத் ஃபியூச்சர்ல இருக்குமா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ இந்த எஃப்&ஓலலாம் நெறையா வால்யூம் வந்து டிக்ளைன் ஆயிட்டு இருக்குன்ட்டு நம்மளே இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் கம்பெனியோட வேல்யூவேஷன் தொடர்ந்து ஏறிட்டு இருக்கு. ஸோ இந்த மாரி இடத்துல அவசரப்பட்டு முதலீடு பண்றது ரொம்ப ஆபத்தான ஒரு செயலா இருக்கும். அதுக்கப்புறம் இறங்குதுன்ட்டு இருந்தா எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஸோ ரிஸ்க் இருக்கு. இந்த ரிஸ்க்க எடுக்கலாமா வேண்டாமாங்கிற டிசிஷன் முழுக்க முழுக்க உங்களோடது தான். ஓகே. ஸோ அடுத்தது நேத்து நம்ம இந்த இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி பேசினத டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்ப காக்னிசன்ட் என்ன பண்ண போறாங்கன்னா, ஸோ இப்ப பிரேக் எல்லாம் எடுக்குறாங்க அப்படின்னா, அவங்கள மானிட்டர் பண்ணும் விதத்துல ஸோ சில விஷயங்கள் எல்லாம் வந்து பண்ண போறதாவும் ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஆக மொத்தத்துல ஸோ சும்மா இருக்கக்கூடாது, ஃப்ரீயா இருக்கக்கூடாது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்டிவிட்டி இருந்துட்டே இருக்கணும் தான் இப்போ பெரும்பாலான கம்பெனிஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதுவும் கோவிட்க்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு டைட்டன் பண்ணப்படுது அப்படிங்கிறத நான் வந்து பார்க்குறேன். ஸோ கம்பெனிஸ் இப்போ ரொம்பவே வந்து விவரமாயிட்டு நெறைய விஷயங்கள வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது இந்த ஐடி எம்ப்ளாயீஸ் மத்தியில ஒரு ப்ரெஷர் ஏற்படுத்தும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் என்ன பண்றது? ப்ரெஷர் ஆனாலும் வேலைக்கு போய் தான் ஆகணும். சம்பளம் வந்து தான் ஆகணும். அடுத்தது மைக்ரோசாஃப்ட் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ மைக்ரோசாஃப்ட் இந்தியா அதாவது இந்த வருடத்துல 1,245 கோடி பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆப்பரேஷன்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறதா டேட்டா வந்திருக்கு. பட் என்ன வெறும் 1000 கோடி தானா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம். ஆனா இவங்களோட டோட்டல் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, 29,303 கோடியா இருக்கு. 28% பார்த்தீங்கன்னா உயர்ந்திருக்கு. ஸோ டோட்டல் எக்ஸ்பென்ஸ் பார்க்கும்போது 27,624 கோடியா இருக்கு. என்னடா நீங்க எக்ஸ்பென்ஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி பலருக்கும் இருக்கலாம். ஆனா இந்த எக்ஸ்பென்ஸ் என்னன்னா, மோஸ்ட்டா வந்து ராயல்ட்டியா வந்து பே பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுடைய பேரண்ட் கம்பெனிக்கு. ஸோ 29% பார்த்தீங்கன்னா, இந்த ராயல்ட்டி ஃபீ வந்து உயர்ந்திருக்கு இயர் ஆன் இயர்ல 20,294 கோடி. எப்படி 27,624 கோடி ரெவென்யூல 20,294 கோடி ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, ராயல்ட்டி ஃபீயா வந்து குடுத்துட்டு இருக்காங்க. இது FY 24ல வெறும் 15,738 கோடி கிட்ட இருந்திருக்கு. ஸோ எப்படி உயர்ந்திருக்குங்கிறத பாருங்க. ராயல்ட்டி ஃபீல அப்படியே வந்து பணத்த மைக்ரோசாஃப்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப பெரிய அளவுக்கான ராயல்ட்டி ஃபீ பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் வந்து சம்பாரிச்சுட்டு இருக்காங்க. பட் அவங்க லாபம் என்னமோ அதத்தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ இப்படி பண்றான், அப்படி பண்றான்லாம் நம்ம சொல்ல முடியாது. எம்ப்ளாயி காஸ்ட் பார்க்கும்போது இது ஒரு எக்ஸ்பென்ஸ். இது வந்து வெறும் 14% தான் உயர்ந்திருக்கு. 1,567 கோடி எம்ப்ளாயீஸ்க்கு வந்து சேலரியா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் இந்தியால மைக்ரோசாஃப்ட் பெரிய அளவுக்கு வந்து கல்லா கட்டுறாங்க. ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது வெறும் 1000 கோடியா இருந்தாலும், ராயல்ட்டி மூலியமா பெரும் அளவுக்கான பணம் பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் பேரண்ட் நிறுவனம் அமெரிக்காவுக்கு வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்கங்கிறது இந்த டேட்டா மூலியமா நமக்கு தெரிய வருது. ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணிருங்க. புதுசா வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் மக்களே!